யோவான் 1:5 சொல்கிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய ஒளியானது எங்கள் மேல் பிரகாசிக்கிறது. இப்ப என்ன நடக்கும் பாருங்க, அந்த ஒளி நம்ம இடத்துல வருகிற நேரத்துல அந்த ஒளி நமக்கு என்னன்னா நம்முடைய பாதையை என்ன செய்யுதுன்னா செவ்வாய்ப்படுத்துகிறது. நம்ம இருளான பாதைக்கு ஒளியை என்ன செய்கிறது? அளிக்கிறது. நீங்க நல்லா புரிஞ்ச, கர்த்தருடைய ஒளி நம்ம மேல வருகிற நேரத்துல தான் எங்களால முன்னோக்கி நகர முடியும். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய வார்த்தை என்பது இன்னைக்கு நிறைய பேர் என்ன அப்படின்னா, நம்ம கர்த்தர் வழி சொல்லுகிறவர் மட்டுமல்ல, அவர் வழி காட்டுகிறதவனாகவும் என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுது அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது வழி காட்டுகிறது மட்டுமல்லாமல், அது என்ன எப்படின்னா வழி என்னன்றதை சொல்லுகிறது மட்டுமல்லாமல் வழி காட்டுகிறதுமாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒருத்தவங்க நீங்க எங்கேயோ நீங்க தெரியாத ஒரு இடத்துக்கு போறீங்க. அந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துக்கு நான் போற இந்த இடத்துக்கு வழி சொல்வீங்க அப்படின்னா, அவர் வழி என்ன செய்வார்? நீங்க இப்படி போயிட்டு நீங்க போக வேண்டிய இடத்துக்கான வழியை அவர் என்ன செய்வார்? அவர் சொல்லிட்டாருன்றதுக்காக நான் அடைய வேண்டிய இடத்தை அடைந்து விட்டேன் என்பது அர்த்தம் இல்லை. அதை நான் தான் என்ன செய்யணும்? தேடி போகணும். ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய வார்த்தையானது எப்படிப்பட்டது என்றால், அது வழி சொல்லுகிறது மட்டுமல்ல, அது உங்களுக்கு வழி காட்டுகிறதும் காணப்படுகிறது. when you have a vision, உங்களுக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது, கர்த்தர் உங்களை இவ்வளவு உயரங்கள்ல கொண்டு போகணும்னு நினைக்கிற நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, உங்களுக்கு தன் தரிசனத்தை மட்டும் தருவதல்ல, அந்த தரிசனத்துக்கு நேராக போவதற்கான வழியை காட்டுகிறதுமாக என்ன செய்கிறது? நம்ம எப்படி முன்வைக்கணும், எப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும், இது எல்லாவற்றையுமே நம்மளுடைய வாழ்க்கையில் செய்கிற ஒன்றாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. இதனாலதான் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, கர்த்தருடைய ஒளி நம்ம இடத்துல வந்துடக்கூடாதுன்றதுக்காக சத்துருவான் என்ன செஞ்சிடறான்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கான ஒளியை என்ன செஞ்சிடறான்? he doesn't want you to have the light. இந்த ஒளி உங்கள் இடத்துல இருக்க வேண்டும் என்பதை அவன் விரும்புவதில்லை. கர்த்தரை அறிகிற அறிவு உங்கள் இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது அப்படின்றதுதான் அவனுடைய விருப்பமே. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு நீங்க அந்த ஒளியை பெற்றுட்டீங்க, அந்த அறிவை பெற்றுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருக்கம் வந்துடும், உங்க வாழ்க்கை இருந்த இடத்துல இருக்காது. அதனால சத்துருவானுடைய மிகப்பெரிய ஆயுதமே, மிகப்பெரிய விருப்பமே என்னன்னா, அந்த ஒளி உங்கள்கிட்ட வந்துடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது சத்துருவானுக்கு பிடிக்காது, அந்த ஒளி வர்றது அவனுக்கு பிடிக்காது. நீங்க கர்த்தருடைய அந்த அறிவை பெறுகிறது அவனுக்கு பிடிக்காது. நீங்க ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு பெட்டிக்குள்ள நீங்க உங்களுக்கான வேற ஒரு தேவனை சரி நீங்க வணங்கிட்டா பிரச்சனை இல்லை, ஆனா கர்த்தரை அறிகிற அறிவு உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது என்பதுல சத்துருவான் மிகவும் மிகவும் கவனமாய் இருக்கிறான். எத்தனை பேருக்கு புரிகிறது? எத்தனை பேருக்கு நான் இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்த அறிமுகம் புரிகிறது? ஆகவே கர்த்தரை அறிகிற அறிவில் வளர ஆரம்பிங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரிந்த எல்லா ரகசியமும், நேற்று வரைக்கும் நீங்க வேதத்துல கண்டு அறிந்த அனைத்து ரகசியங்களும் எல்லாமே பழையவைகள். கர்த்தர் இன்று ஒரு புதிய மன்னாவை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை எப்பொழுதுமே உங்களுக்காக தயார் நிலையில் வைத்திருக்கிறார். உங்களுக்கான வெளிப்பாடுகளை வைத்திருக்கிறார். இன்று நீங்கள் முகம் கொடுக்கிற ஒவ்வொரு சவால்களுக்குமான ரகசியங்கள் இன்று உங்களுக்காக ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து இருக்கிறாங்களோ, ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல, கர்த்தருடைய அந்த ஒளியின் மேல சார்ந்து இருக்கிறார்களோ, ஒரு நாளும் அவர்கள் குறைந்து போவதே இல்லை. ஏன்னா பெருக்கங்கள் அவங்க வாழ்க்கையில என்ன செய்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து கொண்டே இருக்கும்.